தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழமையான கட்சிகள் இருக்கு, தேசிய கட்சிகள் இருக்கு. புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? இதுல சாய்ஸே இல்லை, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை. தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேனா என்ன பாக்குறாங்க இப்ப விஷுவலா பாருங்க, ஒரு மாற்றம் தேவை, அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான். ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நானும் கத்துக்கிறேன். இது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன். நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையால அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு. இது சாய்ஸ் எல்லாம் இல்ல, அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இவர் எடுத்திருக்கிற உண்மையா மத்த கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நானு மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு.